வணக்க மக்களே. நான் இப்போ ராமநாதபுரம் மாவட்டம் உத்திரகோசம் மங்கையில் இருக்கக்கூடிய வராகி அம்மன் கோயிலுக்கு தான் வந்திருக்கிறேன். இந்த கோயிலுடைய சிறப்பம்சம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிவன் சொல்லி வராகி அம்மன் இங்கே வந்ததாக நம்பப்படுது. பிரம்மா தன்னுடைய பாவ விமோச்சனத்துக்காக பரிகாரம் செய்கிறதுக்காக இங்கே வந்து இந்த அம்மனை பிரதிஷ்டை பண்ணியிருக்கிறாங்க. அம்மனோட கைகளில் பார்த்தீங்கன்னா சங்கு சக்கரம் ஏந்தினபடி இருப்பாங்க. ஸோ அதனாலேயே அம்மன் இங்கே மும்மூர்த்தியின் அம்சமாக விளங்குறாங்க. அதாவது சிவன், விஷ்ணு, பிரம்மாவோட அம்சமாக மக்களுக்கு அருள் பாலிக்கிறாங்க. மேலும் இந்த கோயில் பல்லாயிரக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாடியே அம்மன் இங்கே சுயம்புவாக எழுந்தருளி இருக்கிறாங்க. பன்றி முகம் கொண்ட வடிவத்தில் அம்மனை பார்க்குறதுக்கு ரொம்பவே பிரமிப்பாக இருக்கும். இந்த கோயில் முக்கியமான ஒரு பரிகார ஸ்தலம். இங்கே பார்த்திங்கன்னா நிறைய அம்மி போட்டிருக்கிறாங்க. எதுக்காக அப்படின்னா, மக்கள் தங்களுடைய பிரச்சனைகள் தீர்றதுக்காக அம்மனை வேண்டிக்கிட்டு தன்னுடைய வேண்டுதலை நிறைவேற்ற கட்டி மஞ்சள் வாங்கிட்டு வந்து இங்கே அரைச்சி அம்மனுக்கு சாத்துறாங்க. அதுதான் மக்களுக்கு பிரசாதமாகவும் வழங்கப்படுது. குறிப்பாக பார்த்திங்கன்னா, திருமண தடை, குழந்தையின்மை, தீராத கடன் பிரச்சனை இதெல்லாம் இருக்கிறவங்க அம்மனை வேண்டிக்கிட்டு மஞ்சள் அரைச்சி அம்மனுக்கு காணிக்கையாக செலுத்துகிறாங்க. இதனால் பார்த்திங்கன்னா அவங்களுடைய தீராத பிரச்சனைகள் தீர்ந்துருது. நீங்கள் நார்மல் டேஸில் வந்தீங்கன்னா கூட்டம் அந்த அளவுக்கு இருக்காது. ஆனால் பஞ்சமி டைமில் வந்தீங்கன்னா இங்கே ரொம்பவே கூட்டமாக இருக்கும். பல மாவட்டங்களில் இருந்த மக்கள் இங்கே வந்துட்டு போகிறாங்க. இங்கே இருக்கக்கூடிய குளத்தில் தீர்த்தம் பெற்றுட்டு நம்ம அம்மனை தரிசிக்க போகலாம். நான் இதுக்கு முன்னாடி வராகி அம்மன் கோயிலுக்கு போனதில்லை. இதுதான் முதல் தடவையே வந்திருக்கிறேன். ரொம்பவே ஒரு பாசிட்டிவான வைபை என்னால் உணர முடிஞ்சுது. நீங்களும் இந்த கோயிலுக்கு வந்திருந்தீங்கன்னா உங்களுடைய அனுபவத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் இந்த மாதிரியான வீடியோ பார்க்குறதுக்கு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் பாய் மக்களே.